ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பன்னீர் டிக்கா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வீட்டிலே தான் பன்னீர் செஞ்சுருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் பாலை கொதித்து வர ஸ்டேஜில் சிம்மில் வச்சுட்டேன். அதில் நான் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வினிகர் நம்ம சேர்த்து பாலை திரைய வைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பால் திரையும். நம்ம திரையிற அளவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா இன்னும் 2 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வினிகர் கொத்தி லெமன் கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி தனியாக பன்னீர் தனியாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி வடிகிறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே இந்த மாதிரி வடிகட்டியை வச்சுட்டு அதில் ஒரு காட்டன் துணி, அதாவது வேஷ்டி துணி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். துணியை வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கதை இதில் ஊற்றுவோம். அப்போ தான் உங்களுக்கு பன்னீர் தனியாக கிடைக்கும். இந்த தண்ணியெல்லாம் கீழே ட்ரைன் ஆனோடனே நீங்கள் இதை 2 தடவை வாஷ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் நீங்கள் லெமன் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புளிப்பு இந்த பன்னீரில் இறங்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒரு 2 டைம் இந்த மாதிரி கழுவி எடுத்துக்குங்க. நல்லா கழுவி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த துணியை ஒரு மூட்டை மாதிரி கட்டி நீங்கள் புளியணும். இதில் உள்ள எல்லா வாட்டரும், எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் எல்லாமே கீழே ட்ரைன் ஆகிற அளவுக்கு நீங்கள் உங்களாட்டி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக புளிஞ்சு எடுத்துக்குங்க. நான் புளிகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக புளிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் மிச்சம் இருக்க எக்ஸஸ் ஆஃப் வாட்டரும் வெளியேறணுன்னா இந்த மாதிரி வெயிட்டாக ஒரு குக்கரையோ இல்லை வெயிட்டான கனமான பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே நீங்கள் இடிக்கல் இருக்கு இல்லையா, அதை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செட் ஆகிடும். நீங்கள் ஒரு ½ hour கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே ட்ரைன் ஆகிட்டு உங்களுக்கு இந்த திக்கான பன்னீர் இந்த மாதிரி ஒரு கேக் மாதிரி உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ இதை நீங்கள் அப்படியேவும் ஸ்டோர் பண்ணி கட் பண்ணி க்யூப்ஸாக கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். எனக்கு வெயிட் லாஸில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ப்ரோட்டீனுக்காக எக்கு எடுத்துப்போம். அதையே நம்ம டெய்லி எடுத்துக்கிறதுமே ரொம்ப கஷ்டம்தான். அதனால நம்ம அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பன்னீர் தான். ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி. அதனாலே நான் கடைகளில் வாங்க யோசிப்பேன். ஆனால் இப்போல்லாம் 1 லிட்டர் பால் வாங்கினா இதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இப்போ எப்படி டிக்கா செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆனியன் கேப்சிகத்தையும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதுக்கான மசாலாவை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர், அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கே நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நான் ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகு, சீரகம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கங்க. மிச்சம் எல்லாமே ஒரு ஸ்பூன் நீங்கள் போட்டுக்கலாம். கரம் மசாலா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பு சேர்த்து நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் எல்லாத்தையும் அந்த மசாலாவில் போட்டு 4 சைடும் அந்த மசாலா பன்னீரில் படுற மாதிரி நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். இது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் ஊற வைக்கணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் பன்னீரில் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள்ஸை பேலன்ஸ் இருக்க மசாலாவில் போட்டு நம்ம நல்லா பெசரி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் மசாலா இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லா ஷாப்லேயுமே விற்கிது. இது பேம்பூ ஸ்டிக்ஸு. இதில் நீங்கள் ஆனியனு, அப்புறம் கேப்சிகம், அதுக்கப்புறம் பன்னீர் இந்த மாதிரி யூனிஃபார்மாக நீங்கள் இதில் சொருகி இதில் ஒரு 3 இல்லை 4 பன்னீர் அதான் அளவு. அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப மொன வரைக்கும் எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் நம்ம வைக்கணும். இப்போது நம்மளுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு சைடும் ஒரு 2 மினிட்ஸ் வச்சு நம்ம திருப்பி இந்த மாதிரி வச்சோன்னா எல்லா சைடுமே உங்களுக்கு செவந்து நல்லா வெந்துடும். இந்த மாதிரி டேஸ்டியான டயட் டிஷ்ஷஸ் உங்களுக்கும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன்.